எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீலக்ஷ்மி. கிவ் இட் அ தாட் என்ற சேனல் மூலயமா என் மனதில் தோன்றும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு வர்றது என்னுடைய வழக்கம். அந்த வகையில் இந்த வார டாபிக் த யூஷுவல் கிளிஷ் பியர் ப்ரெஷர். இந்த பியர் ப்ரெஷருன்றதை பற்றி பல இடங்களில் அலசியும் பேசியும் கம்பேரிசன், இன்ஸ்பிரேஷன் இந்த மாதிரி பல கோணங்களில் இதை பற்றி நம்ம விவாதிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் இந்த பியர் ப்ரெஷருன்ற ஒரு விஷயம் நம்மளை விட்டு நீங்காத ரொம்ப அடர்ந்து கொண்டு போயிருக்கிற ஒரு விஷயமா இந்த உலகத்தில் நிலவிக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த பியர் ப்ரெஷரை பற்றின ஒரு சற்றே சிறிய புரிதல் இருந்தால் ஒருவேளை ஒரு ஸ்பார்க் இங்கேருந்து அதற்குரிய மாற்றத்தை ஏற்படுத்துமோ அப்படின்றதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இந்த வீடியோ. பொதுவாக நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம் அப்படின்னா ஒரே டைப் ஆஃப் உணவு, அதாவது அது ஒருவருக்கு பிடித்த உணவை தான் நான் சமைப்பேன் அப்படின்னு ஒருவர் சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஏற்றுப்போமா அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோமே ஆனால் கண்டிப்பாக அதற்கான பதில் நோவாக தான் இருக்கும். இந்த விஷயத்தை தான் பியர் ப்ரெஷர்ன்ற பேரில் நம்ம வாழ்க்கையில் நம்ம திணிச்சிக்கிட்டு இருக்கோம். அதாவது இன்னும் சுருங்க சொல்லணும் அப்படின்னா மற்றவர் காண்கிற கனவை கடன் கூட வாங்குவதில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதற்காக நம் உடலையும் நம் மூளையும் நம் பணத்தையும் எல்லாத்தையும் செலவிட்டு அதன் வழி வாழ்ந்து கொண்டிருப்பது தான் இந்த பியர் ப்ரெஷர். அதாவது பக்கத்து வீட்டில் அவங்க ஒரு காரோ இல்லை அவங்க இந்த மாதிரி ஒரு மேற்படிப்பு படிக்கணும்னு ஒரு ஆசைப்படுவதோ இல்லை அவர்களுடைய வாழ்க்கை முறைக்கு தேவையான ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா கூட அதை இன்ஸ்பிரேஷனாக கொண்டு நம் மனதிற்கும் நம் குடும்ப சூழலுக்கும் நம் எண்ண ஓட்டத்துக்கும் தகுந்தால் போல் அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக கொண்டு அதிலிருந்து லெசன் லேர்ன் பண்ணி அதை நம் வடிவத்துக்கு ஏற்றாற் போல் மாற்றிக்கொண்டு அதை பின்பற்ற முயன்றோமேயானால் அது ஒரு வகையான நல்ல செயல்பாடு. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்ய முயல்வோம் அப்படின்னா அதை அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் நம்ம வாழ்க்கையில் பண்ண துவங்கும்போது இது வேறு எதுவும் இல்லை, அவங்களுடைய மூளை சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நம் அயராத உழைப்பு போடுவது தான் இதற்கான மூல அர்த்தம். இதைத்தான் நம்ம வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது புரிஞ்சாவே எதுக்கு நம்ம இதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம், அதாவது யாரோ ஒருவர் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்றதுக்காக அதற்காக நம்ம ஓட வேண்டுமா அப்படின்றத யோசித்து பார்த்தோமே ஆனால் அங்கேயே நம்மளுக்குள்ள இந்த பியர் ப்ரெஷர் அப்படின்ற விஷயத்த நம்ம தவிர்க்கலாம். சரி, குழந்தைகளிடையே இந்த பியர் ப்ரெஷருன்றது வந்துடுதே, அதை எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா அந்த குழந்தைகளுடன் நேரம் செலவிடுறது தான் இதற்கான சரியான பதில். ஒரு மணித்துளி நம் குழந்தைகளோடு நம் செலவிடும் பட்சத்தில் அவர்களோடு நம் ஏற்படுத்தி கொள்ளும் உரையாடலின் மூலம் இந்த வாழ்க்கையை மட்டும் இல்லை இந்த பிரபஞ்சத்தையே நம்மளால் அவங்களுக்கு புரிய வைக்க முடியுமே ஆயின் இந்த பியர் ப்ரெஷருன்ற ஒரு சிறிய துரும்பை அவர் மனதிலிருந்து கிள்ளி எறிவதற்கு வெகு நேரம் ஆகாது. எனவே மற்றவர்கள் காணும் கனவில் எப்படி நம்மளால் உள்புகுந்து அதை காணவும் முடியாது, அது உணரவும் முடியாதோ அதே போல தான் இந்த பியர் ப்ரெஷருன்றதும். அதை சற்றே தவிர்த்து கொள்ள நம் முயற்சி செய்வோமே ஆயின் அவரவர் வாழ்க்கை அவரவர் கையில். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.